வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சிறப்பான திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாலாக்கு டோலு டப்பிமா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே பொடி நடையாக போய்கிட்டு இருக்கும்போது தேட்ரு வாசலில் குடும்பத்தின்னு ஒரு படம் போஸ்ட் விட்டுருந்தாங்க. சரி போய் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம், ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பொழுது போகணுமேனு உள்ளே போய் உட்காந்தா ஏதோ 4-5 பேர் உட்காந்தாங்க. அப்புறம் நேரம் ஆக ஆக ஹவுஸ்ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இந்த படத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருதே, அப்படி என்னடா புது படமாக இருக்குது, நம்ம மணிகண்டன் ஒரு பையன் புதுசாக நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா படம் சாதாரணமாக தான் ஆரம்பிக்கு. ஆனால் படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுடைய வாழ்க்கை கதையத்தான் எடுத்திருக்க அந்த மனிதர் அப்படின்னு சிந்திக்க வச்சுட்டாங்க மனுஷன். இந்த படத்தில் நடிச்சிருக்க மணிகண்டன் உண்மையிலேயே நம்மளுடைய விஜய் சேதுபதியோட இன்னொரு பரிணாமனோட சொல்லலாம். யதார்த்தமான நடிப்பு. இந்த படத்தில் என்ன ஒரு விஷயம்னா, எவருக்கும் வளைந்து கொடுக்காமல் வாழ்ந்து நாம் எப்படி தன்மானத்தோடு வாழலாம், அதுதான் கதை. ஆனால் அதை சிறப்பான திரைக்கதை, கைதேர்ந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து அழகாக ஒரு கல்லை சிலையாக செதுக்கி சாமி கும்பிடுற அளவுக்கு வச்சுருக்காரு இயக்குனர் அவர்கள். இயக்குனர் அவர்களுக்கு நம்மளது சேனல் மூலமாக ஒரு நல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இந்த மாதிரி படங்கள் இயக்குனர் விக்ரமன், பி சேகர் அவங்கெல்லாம் படத்தில் பார்த்துட்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு படம் பார்க்கும்போது தமிழ் சினிமா மீண்டும் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுதுங்கிற அதுதான் உண்மை. வேலை செய்கிற இடத்துல நண்பனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் நண்பனுக்காக இறங்கி போய் அவர் வேலையை விடுறத அந்த இடத்துல நட்பை தூக்கி நிறுத்துறாரு. அதே சமயத்தில் சாப்பிடும் போது ஒரு வாய் சோறை திங்க விடாமல் அவங்க அம்மா சாப்பாடு தட்டை எடுக்கும் போது தியேட்டரே உண்மையிலேயே ரொம்ப நிசப்தமாக இருக்குது. நம்மளே அறியாமலே கண்கள் கலங்கிறது. அதெல்லாம் மிக கொடுமையான விஷயம். ஏன்னா ஒரு மனிதன் ஓடி ஓடி உழைப்பது ஒரு வாய் சோறுக்காகத்தான். அந்த ஒரு வாய் சோறையே சரியாக சாப்பிடக்கூட முடியலன்னா அப்புறம் என்ன அந்த வாழ்க்கைங்கிறத யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. மணிகனோட மனைவிக்கு பிரசவ வலி ஏற்படும் போது அதே நேரத்தில் நண்பர்கள் வாட்டர் பாட்டில் முழுங்கிட்டு அவங்களும் அதே நேரத்தில் அவங்களையும் அதே வேகத்துக்கு ஓடும் போது இதே வேகத்துக்கு ஓடும் போதும் தியேட்டரே சிரிச்சுக்கு விடுது. கடைசியில் ஆஸ்பத்திரியில் நர்ஸு மூடியை கொடுக்கும் போது அதை வாங்கி வாட்டர் பாட்டில் மூடின பிறகு தான் அதோட நடிகருக்கு நிம்மதி வருதுங்கும் போது சிரிப்பில் அடங்குது. கொஞ்சம் நேரம் ஆகுது. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள் ஒரு நேரத்தில் வந்தால் தான் தமிழ் சினிமா மேலும் மேலும் பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கும். ஏன்னா உலக சினிமாவில் நம்ம போட்டி போடணும்னா நம்ம தரமான படத்தை கைதேர்ந்த கதையோடு கொடுக்கணும். அதுக்கு இது ஒரு உதாரணம் தான். உண்மையிலே சொல்கிறேன், குடும்பஸ்தன் ஜெயிச்சிட்டான்.